சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். ஆர்என்சி பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ். இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இது போன்ற பெரிய பெரிய நாடுகளோட தனியாக பைலேட்டரல் சீரீஸ்லாம் விளையாடாத ஒரு டீமு இன்னைக்கு ஒரு வேர்ல்டு கப்பில் மீண்டும் மீண்டும் அதாவது 2014 ஒரு வேர்ல்டு கப்பில் விளையாடினதுக்கு அப்புறமா T20 திரும்பவும் வேர்ல்டு கப்பே விளையாட முடியாம வெறும் குவாலிஃபயர்ஸ்ல மட்டுமே வந்து 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 திரும்பவும் 2024 தான் திரும்பவும் குவாலிஃபயர் மூலமா குவாலிஃபை ஆகி அந்த டோர்னமெண்ட்டை விளையாடுற டீம் இன்னைக்கு 2026 T20 வேர்ல்டு கப்ல ஆல்மோஸ்ட் இங்கிலாண்டை லாஸ்ட் பால்ல ஒரு 6 அடிச்சிருந்தா ஜெயிச்சிருந்திருக்கலாம்டா, இங்கிலாண்டை தோக்கடிச்சிருந்திருக்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்குன்னா இதுதான் நேபாளுடைய growth. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கன்சிஸ்டண்டா எஃபர்ட் போட்ட இந்த டீம் பத்தி நம்மள பல பேருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த நேபாள் அணி. அவங்களுக்கு சல்யூட். நேபாள் அணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க ஆடின அந்த ஆட்டம் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பரான மேட்ச். எனக்கு நான் கடைசியா எப்பயோ ஒரு தடவை இந்த மாதிரி கையெல்லாம் கட்டிக்கிட்டு எப்பயா இந்த மேட்ச் ஜெயிச்சிருண்டா அப்படின்னு இப்படி உட்காந்த மேட்ச் எப்போ அப்படின்னா ஒரு இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு மேட்ச் உட்காந்துருப்போம் இது மாதிரி. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஒரு டீம் தயவு செய்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மேட்ச் அப்படின்னா அதுதான். கண்டிப்பா இதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தான் மேட்ச்லையும் சரி, இல்லை எல்லா மினோஸ் என்னென்ன மேட்சஸ்லாம் இந்த டோர்னமெண்ட்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சனி ஞாயிறு 2 நாள் விளையாடினாங்களோ எல்லா டீம்லையுமே அந்த சின்ன டீம் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். பட் ஆனால் இந்த மேட்ச் மாதிரி இன்டென்ஸ் எங்கேயுமே இல்லை. பிகாஸ் முக்கியமான ஒரு விஷயம் நேபாள்கிட்ட நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. நான் பேசிட்டு இருக்கும்போது இங்க ஒரு ஸ்ரீலங்கா வர்சஸ் அயர்லாந்து மேட்ச் நடக்குது. இதுல அயர்லாந்து ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அந்த விக்கெட் போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. அதே மாதிரிதான் எல்லா அணியுமே ஒரு லெவலுக்கு அப்புறம் அவ்வளவுதான், இந்த பேட்ஸ்மேன் அவுட்டா, இந்த இடம் முடிஞ்சுதா, இந்த மொமெண்டம் போயிடுச்சா, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நேபாள்ல மட்டும்தான் அடுத்த 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 பேட்ஸ்மேன் வர 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 எல்லாருமே அந்த வெற்றிக்காக உழைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அடிச்சாங்க. கடைசியா லோக்கி நம்ம தலைவன் லோகேஷ் போட்டு அடிச்ச அடியில அவள் தாண்டா ஜெயிச்சிட்டாங்கடா. 18 பால்ல 33 அடிச்சுக்கிறான் இந்த மனுஷன், என்ன அடி அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கும் போது அந்த லாஸ்ட் ஓவர்ல சாம் கரன் சூப்பரா போட்டாரு. 6 பால்ல 10 ரன் அடிக்கணும் அப்படின்றப்ப கொஞ்சம் ஒரு டஃப்பான விஷயம் தான், வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் நேபாளை தோக்கடிச்சிட்டாங்க இங்கிலாந்து. வருத்தத்தோட சொல்றேன் நான். ஏன்னா இன்னைக்கு நான் அவ்வளோ ஆசைப்பட்டேன் ஜெயிக்கணும் அப்படின்னு. நம்ம எல்லா மினோஸோட டீம்ஸ் பத்தியுமே என்னென்னலாம் அவங்க விளையாடிருக்காங்க, இந்த அண்டர் டாக்ஸா வந்த டீம்ஸ் எல்லாம் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றது நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் இந்த ஒரு 6 மேட்சை பத்தி மட்டுமே பேசும்போது. பட் அது எல்லாத்த விட முக்கியம் நேபாள்கிட்ட இருந்த அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு. இங்கிலாந்து என்னடா பெரிய இங்கிலாந்து கிரிக்கெட் அவன் கண்டுபிடிச்சவனா இருக்கட்டும், இல்லை அவன் இன்னைக்கு பேஸ் பால்னு ஒரு விஷயத்த கையில வச்சவனா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், எனக்கு அவன் ஒரு ஆப்போசிட் பிளேயர் அப்படின்னு சொல்லி போட்டு உரிச்சு அவ்வளோ இடங்கள்ல சாம் கரன்ல இருந்து ஜாஸ் பட்லர்ல இருந்து ஹாரி ப்ரூக் வரைக்கும் அவங்க கேப்டன் முதற்கொண்டு எல்லாருமே அவ்வளவு தூரம் என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணி இப்படி போடலாமா அப்படி போடலாமா, இந்த ஃபீல்டை மாத்த அந்த ஃபீல்டை மாத்தன்ற அந்த பயத்தை யார் கொடுத்துருக்குறான்? இந்த நாடோட இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப்பை தாண்டி வெளியே ஒரு மேட்ச் கூட பைலேட்டரல்ல விளையாடாத எனக்கெல்லாம் என்னடா என் ஸ்டேட்டஸ், நான் கீழே கிடக்குறேன், நீ எங்கேயோ இருக்கிற, நீலாம் என் கூட ஒரு பைலேட்டரல் விளாடுவியா, என்ன உன் நாட்டுக்கு வர சொல்லுவியா, இல்லை நீ தான் என் நாட்டுக்கு விளாடுவியா என் கூட அப்படின்னு இருக்கிற ஒரு டீமு அல்லு இல்லாம ஆக்கியிருக்குது இங்கிலாந்து. அப்படிங்கும்போது இது இல்லைங்க ஒரு பெரிய மோட்டிவேஷன். எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு பெரிய மோட்டிவேஷன் எடுத்துக்கலாம். இங்கிருந்து நான் எவ்வளோ பெரிய ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட நான் நினைச்சா நான் என்னால முடிஞ்ச முயற்சிகளை உள்ள போட்டா நான் என்ன வேணா பண்ண முடியும், எதை வேணா சாதிக்க முடியும், நானே நினைச்சு பார்க்காத முடியாத ஒரு உயரத்தை கூட தொட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா கிட்ட நெருங்கின நேபாள் கண்டிப்பா அடுத்த மேட்சஸ்ல அடுத்து வர டோர்னமெண்ட்ஸ்ல எல்லா இடங்கள்லையுமே இன்னும் பெரிய ஹைட்ஸை ரீச் பண்ணுவாங்க. ஆப்கானிஸ்தான் என்ன, ஆப்கானிஸ்தையும் தாண்டி அடுத்த ஒரு பெஞ்ச்மார்க்கை செட் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் கொண்ட டீமா இது வரணும் அப்படின்ற என்னோட ஆசையை. இந்த ஒரு மேட்சோட இதெல்லாம் முடிஞ்சிடக்கூடாது இந்த ஃபயர் அப்படிங்கிற ஆசையோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்ற உங்களுக்கு கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பரா உங்களுக்கு பார்க்குற அதுவரை விடைபெறுது. ஓகே பாய். சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். ஆர்என்சி பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ்.